நாளை மறுதினம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 3வது டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. ஆல்ரெடி 2 டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் நான் பார்த்தினா பரபரப்புக்கு தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. காரணம், பிளேயிங் லெவலில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க. இந்தியாவுடைய மிக முக்கியமான வீரர்களாக இருந்த நம்ம ஜடேஜா, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலின்னு சொல்லி எல்லாருமே இப்போ விலகியிருக்காங்க. அதோட பும்ரா விலகியிருக்காரு. இப்படி எல்லாருமே விலகிட்டாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா யாரை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருந்தது. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா இப்போது நட்ராஜனை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற முக்கியமான திட்டத்தில் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி ஆட்டலையும் அவரை விளையாட வைத்தார். பயிற்சி ஆட்டலும் நட்ராஜ் அவர்கள் ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இப்போது நம்மளோட ஜடேஜா, கேஎல் ராகுல் 2 பேருக்குமே காயங்கள், இன்ஜுரி எல்லாமே குணமாயிடுச்சு. ஆனால் அவங்க ஃபிட்னஸ்க்காக காத்திருக்காங்க. அப்படி நிலைமையில தான் நம்ம ஜடேஜா ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையுமே ஓவருங்க அவருக்கு. அவர் அதிகபட்சம் 3வது டெஸ்ட் மேட்ச், அதாவது நாளைக்கு நடக்க போகிற 3வது டெஸ்ட் மேட்ச்சில் கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக இருக்குது. எதன் காரணம் அப்படின்னா அவர் நல்லாவே குணமாயிருக்காரு. குணமான கையோட அவர் இப்போது ஒரு பயிற்சி ஆட்டத்திலையும் கலந்திருக்காரு. அதாவது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான பயிற்சி ஆட்டம் ஒன்று போயிருக்கு. அந்த பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ஜடேஜா பங்கேற்றிருக்காங்க. பங்கேற்ற ஜடேஜா அவர் சேர்த்து வச்சிருந்த ஒட்டுமொத்த கோபத்தையுமே கக்கியிருக்காரு. ஏன்னா முதல்ல பேட்டிங் பண்ண கிளம்பின இங்கிலாந்து அணியை தவிடு போடி ஆகியிருக்காரு நம்ம ஜடேஜா அவர்கள். கிட்டத்தட்ட ஜடேஜா மட்டுமே இந்த மேட்ச்சில் 4 விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. அந்த 4 விக்கெட்டுமே ரொம்ப 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 முக்கியமான விக்கெட்டாக பார்க்கப்படுது. ஆலிப்போப், பென் ஸ்டோக்னு சொல்லி 4 விக்கெட்டை தரமான விக்கெட்டில் வீழ்த்தி இங்கிலாந்து அணியை ஒட்டுமொத்தமாக 287 ரனுக்கெலாம் சுட்டிருக்காங்க. அதற்கு பிறகு கலந்து நம்ம இந்திய அணியில் ஓப்பனிங்கில் நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும்தான் நல்லா விளையாண்டாரு. அதற்கு பிறகு வந்து எல்லாருமே சொதப்பன ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கூட 5வதாக கிளம்புங்க நம்ம ஜடேஜா நம்மளுடைய ஜெய்ஸ்வாலோட பார்ட்னர்ஷிப் அமைச்சு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஜடேஜா மட்டுமே களம் நின்று நம்ம ஜெய்ஸ்வால் 180 ரன்களும் ஜடேஜா மட்டும் 87 ரன்னும் அடிச்சிருக்காங்க. வெறும் 34 பால்க்கெலாம் 87 ரன்னு. ஸோ அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஜடேஜா அவர் கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜடேஜா இப்போதைக்கு நல்லாவே பயங்கரமாக ஃபிட்டாக இருக்காரு. பவுலிங்லையும் நல்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அவர் எடுத்த 4 விக்கெட்டும் ரொம்ப சூப்பரான விக்கெட் தான். அதோட அவர் வீசின ஓவர்களில் அவர் கொடுத்த ரன்னை வச்சு பார்க்கும்போது 4 விக்கெட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விக்கெட்டாக பார்க்கப்படுது. அவர் மட்டும் அந்த 4 விக்கெட் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எப்படியும் ஒரு 400 ரன் அடிச்சிருப்பாங்க. அப்படியாப்பட்ட மிக முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு ஜடேஜா. அதே மாதிரி பேட்டிங்லையும் அவருடைய ஷாட்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் 33 பாலுக்கெலாம் 87 ரன் அடிச்சிருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள். இன்னும் பயங்கர ஃபிட்டாக இருக்காரு. அதனால் கண்டிப்பாக 3வது டெஸ்ட் மேட்ச்சில் ஜடேஜா பங்கேற்றுக்க போகிறது மிக மிக உறுதியாக இருக்குது. அதோட அவர் கலந்துக்க வேண்டியதும் மிக மிக அவசியம். கலந்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தரமான மேட்சை ஜடேஜா கொடுப்பாங்க. இதனால் இந்தியா 3வது டெஸ்ட் மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பக்கத்தில் விராட் கோலி, கேஎல் ராகுல், பும்ரா இப்படி ஏகப்பட்ட வீரர்கள் இல்லாதது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் அட்லீஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜடேஜா நமக்கு இப்போது இந்திய அணியில் கலந்துக்க போகிறார் அப்படின்னு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை இப்போ கூட்டியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஜடேஜா உண்மையிலே மேட்ச்சில் 3வது டெஸ்ட்டில் கலந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இதேமாரி ஒரு சிறப்பான ஆட்டத்தை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் வெளிப்படுத்துவாரா? உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.